இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஃபோரியர் சீரிஸ். ஃபைண்ட் த ஃபோரியர் சீரிஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் வந்து என்ன கொடுக்குறோம்னா பை மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், பை மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுன்னா இது என்னென்ன கேஸ் வருதுன்னா நல்லா பார்த்துங்க. 0 to 2 பை கேஸில் ஃபோரியர் சீரிஸ் என்ன, மைனஸ் பை டு பை கேஸில் ஃபோரியர் சீரிஸ் என்ன, ரெண்டாச்சுங்களா. இது ஆஃப் ரேஞ்சில் என்ன ஆகுது, சைன் அண்ட் கொசைன் சீரிஸ் வரும். அப்போ சைன் சீரீஸில் வந்து 0 to π என்ன வேல்யூ, அண்டு கொசைன் சீரீஸில் வந்து 0 to π கேஸில் என்ன ஆகும். சரிங்களா. என்ன மீனிங்னா இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல பைன்னு வந்துச்சுன்னா நல்லா பார்த்துங்க, இந்த கான்ஸ்டன்ட் டைம் இருக்கிற இடத்துல பைன்னு வந்துச்சுன்னா இந்த 4 இன்டர்வல போட வேணும். சரிங்களா. அதே அந்த பை ரீப்ளேஸ் பை எல்னு வந்துச்சுன்னா, பை ரீப்ளேஸ் பை எல் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்ததுன்னா என்னவாகும், 4 கேஸ் என்னென்ன கேஸ்னா 0 to 2l மைனஸ் எல் டு எல், இது ஃபுல் ரேஞ்சு. அப்போ ஆஃப் ரேஞ்சில் என்ன ஆகும், சைன் சீரீஸில் 0 to l, காஸ் சீரீஸில் 0 to l. சரியாம்மா. அப்ப இந்த இடத்துல பைன்னு வந்து இந்த 4 கேஸ், இதே இடத்துல எல்லுன்னு வந்து இந்த 4 கேஸ். 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இன்டர்வல் பார்த்தா அந்த 8 டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்துருக்கு. சரிங்களா. இது எப்படி போடலாமா, இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை, பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இல்லைன்னா எல் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. எல் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இல்லை பை மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் கான்செப்ட் அப்ளை பண்ண முடியாது. எந்த கேஸுக்கு, மைனஸ் பை டு பை கேஸ், மைனஸ் எல் டு எல் கேஸ் இருந்தாலும் சரி, என்ன அப்ளை பண்ண முடியாது, ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் கேஸ் அப்ளை பண்ண முடியாது. எதனால, வாட் இஸ் ரீசன், மைனஸ் எக்ஸ் கிடைக்காது, மைனஸ் எக்ஸ் போட்டா அதே கிடைக்காது. பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுங்க, கிடைக்குமா, பிளஸ் எக்ஸ் ஆயிரும். ஏன்னா பை இருக்குது உள்ள, பை இருக்குது உள்ளனால நம்மளுக்கு கிடைக்காது. சரியாம்மா. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். சரியா. அப்போ ஆட் அண்ட் ஈவன் கேஸ் அப்ளை பண்ண முடியாது, நம்ம டைரக்டா தான் போடணும். சரிங்களா. சரி, அப்போ நான் இந்த கேஸ் வந்து நான் என்ன எடுக்க போறேன்னா, மொத்தம் 4 இருக்குது. இதுல 4 வந்து நான் மைனஸ் பை டு பை போடுறேன். ஏன்னா ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் கேஸ் கிடையாது. அதனால இது என்ன ஆகுதுன்னு வந்து இந்த மைனஸ் பை டு பை கேஸ் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். சரியாம்மா. அது மட்டும் மீதியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அப்போ என்னாச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஆன் த இன்டர்வல் மைனஸ் பை டு பை. சரிங்களா. அப்போ என் ரிசல்ட் என்னாச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0 by 2 plus summation n varies from 1 to infinity an into cos nx plus summation n varies from 1 to infinity tn into sin nx. சரிங்களா. a நாட் கண்டுபிடிக்கணுமா. அப்போ a நாட் ஈக்குவல் டு என்னது, இன்டெக்ரல் டு 1 by pi, 1 by pi integral minus pi to pi f of x, f of x value pi minus x the whole square into dx. சரியாமா. see இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணும், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வர வேணும். பட் இங்கே அப்ளை பண்ண முடியல, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வர வேணும். ஸோ அப்ளை பண்ணால் டேரெக்டாக உள்ளுக்குள்ள ஃபங்க்ஷனுக்குனால இது என்ன ஆகுதுன்னா பை பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வருது. அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸே கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, பை மைனஸ் எக்ஸ் தான். ஏன்னா நமக்கு கிடைக்கிறது என்ன இருக்குது, எக்ஸ் ரீப்ளேஸ் பை மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடுது. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பை பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வருது. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னே கிடையாது, இஸ் நாட் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ். therefore நாட் யூசிங் ஆட் அண்ட் ஈவன் கேஸ், நாட் யூசிங் ஆட் அண்ட் ஈவன் கேஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரக்டாக தான் அப்ளை பண்ண போகிறோம். சரியாம்மா. அப்போ ஏ நாட் ஈக்குவல் என்ன கிடைக்குது, 1 by pi integral minus pi to pi pi minus x3 whole squared into dx. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க, integral ax plus b whole power n into dx. இதுக்கு என்ன ஃபார்முலாமா, integral ஃபார்முலா ax plus b whole power n, ax plus b whole power n plus 1. இந்த x பக்கத்துல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குதோ அதை டிவைட் பண்ணணும். x பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் என்ன, a into n plus 1 plus. சரியாமா.
ஓகே சார். அதே ஃபார்முலா தான். இங்க எக்ஸ் பக்கத்துல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. கரெக்ட்டா? இந்த எக்ஸ் பக்கத்துல என்ன இருக்குது? நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அப்ப இதே ஃபார்முலா தான் நெகட்டிவ் போடணும் கீழ. டினாமினேட்டர்ல நெகட்டிவ் போடணும். சரியாம்மா? ஓகே சார். அப்போ 1/5 சொல்லுமா என்ன வருது? 1/pi minus x the whole cube by minus 1. -1 into n+1. n+1 3 n டைம்ஸ். plus 1. Right. அப்ப என்ன ரிசல்ட்? -5 to pi. கரெக்டாமா? -5. ஆமாம் சார். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு? That is equal to -1/3 pi. சொல்லு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சொல்லுங்க என்ன கிடைக்கும்? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது பை மைனஸ் பை ஹோல் கியூப் மைனஸ் பை மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் பை ஹோல் கியூப். கரெக்டாமா? இது அஞ்சு டவுட் இருக்குதா? அப்பர் லிமிட் அப்ளை பண்ற பை மைனஸ் பை. அதே லோயர் லிமிட் அப்ளை பண்ற லோயர் லிமிட்ல மைனஸ் பைனா மைனஸ் ஆஃப் மைனஸ் pi plus ஆயிடும் சார். ஓகே டக்கா. அப்ப என்னாச்சு? பை மைனஸ் பை வந்து என்னாச்சு? 0 ஆயிடுச்சுங்களா? 0. அப்ப சொல்லுங்க என்னாச்சு? -1/3 pi minus 2 pi cube. 2 pi cube னா 8 pi cube எழுதிக்கலாமா? இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. ஒரு பை கேன்சல் ஆயிரும், பை ஸ்கொயர் ஆயிரும். அப்ப a நாட் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 8 pi ஸ்கொயர் டிவைடட் பை 3. கரெக்டாமா? சார். இதே ஐடியா an pn கண்டுபிடிக்கணும். அப்ப என்னாச்சு? an கண்டுபிடிச்சலாமா? அப்ப an ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1/pi integral -pi to pi f of x pi minus xt whole square into இது என்னது? cos series a என்ன? அப்ப cos nx into dx. கரெக்டாமா? சார். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கரெக்டாக போடணும். இங்கே என்ன ஆகுதுன்னா u வந்து pi minus x whole square, v வந்து cos nx வேல்யூ. அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. v1 வந்து ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு என்ன வருமோ அதான் வரும். பட் u டேஸ் தான் மாறப்போது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட போகும். இது வந்து காஸ் மாறும். காஸ் nx பை n ஸ்கொயர் அண்ட் v3 வந்து எகெயின் மைனஸ் ஆகுது. அப்போ மைனஸ் சைன் nx பை n கியூப் மாறும். இங்கே என்னம்மா வரும் சொல்லு பார்க்கலாம். u டேஸ் என்ன கிடைக்குமா? இதோட வேல்யூ டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் வேல்யூ 2 into pi minus x. மைனஸ் இருக்குது, அதனால இங்க ஒரு மைனஸ் வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப u டபுள் டேஷ் என்னமா வரும்? -2 கான்ஸ்டன்ட், pi is also a constant 0, minus x னா plus 1 ஆயிடும். minus plus 1 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப +2 கரெக்ட் தாமா? சார். ஓகே. அப்ப என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்ப an equal to அப்ப an equal to 1/5 யார் u கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இது 0 கேஸ்ன்னு செக் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும் இந்த இடத்துல. pi minus x whole square sin nx by n u dash minus 2 into minus minus plus ஆயிரும். ஆல்ரெடி நம்ம மைனஸ் போட்டு தான் பண்ண மாட்டீங்க. minus of minus 2 pi minus x into v2 minus cos nx divided by n square plus u double dash 2 into minus sin nx divided by n2 nx divided by n2. லிமிட் பார்த்தா 0 to pi. லிமிட் பார்த்தா 0 to pi. சரியாமா? ஓகே. இப்போ சொல்லுங்க என்ன? sin pi 0 0 இது ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0 கேஸ் வந்து இது 0 இது 0, அதனால இது கேன்சல் ஆயிடுது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு மிடில் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுவோம். ஏன்னா 0 கேஸ் 0 ஆகாது. 0 கேஸ் இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மட்டும் 0 ஆச்சு. இங்கே பை மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால 0 கேஸ் 0 ஆகுது. ரெண்டு கேஸும் நம்ம டிவைட் பண்ணி போடுறோம். சரிங்களா? ஓகே சார். an equal to 1/5 எத்தனை மைனஸ் இருக்குது? 1 2 2 மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு என்னாச்சு? பை மைனஸ் பை கேஸ் 0 ஆகுது, 0 கேஸ் 0 ஆகுது. பை மைனஸ் பை மட்டும் 0 ஆகுது பாருங்க. பை மைனஸ் பை கேஸ் 0, அதனால அவனை வந்து நம்ம 0 எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்னது? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ என்னது? ப்ளஸ்
டூ இன்ட்டு ஜீரோ கேஸ் மட்டும் என்ன ஆகுது பாருங்க. இங்கே ஜீரோ அப்ளை பண்ணுங்க, ஜீரோ ஜீரோன்னு பைன்னு வருது. அப்போ டூ பை இங்கே என்னாச்சு, இங்கே ஆல்ரெடி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டேன். மொத்தம் எத்தனை மைனஸ் வரும்னா இங்கே ஒரு மைனஸ் வரும், லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் வரும். அப்போ 1 2 3 4 மைனஸ். அப்போ 4 மைனஸில் ப்ளஸ் போட்டுட்டேன். அப்போ காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோனா 1. அப்போ 1/n². கரெக்டாமா? ஆ சார். அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது? தட் இஸ் ஏஎன் ஈக்குவல் டு என்னாச்சு, இந்த 2 இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆயிரும். அப்போ உங்களுக்கு 1/π 2π/n². அப்போ பை கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஏஎன் ஈக்குவல் என்ன கிடைக்குமா? ஏஎன் ஈக்குவல் என்ன கிடைக்குமா? 2/n². 2/n². கரெக்டுங்களா? 2/n². n². இதான் ஏ. அதே மாதிரி பிஎன் சொல்லி பார்க்கலாம். பிஎன் இதே ஐடியா, அந்த ஜீரோ கேஸ் மட்டும் பார்த்து நம்ம போடுவோம். அப்போ பிஎன்னோட முடிச்சிடலாம். பிஎன் ஈக்குவல் என்னாச்சு, 1/π 1/π integration of 0 to -π to π. -π to π. இப்போ நம்ம ஏன் இங்கே 0 to π போட்டோம்? அதான் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். -π to π தான் போட்டோம், 0 to π போட்டோம். சாரி, இங்கே வந்து -π to π போடணும் இல்லை. ஆமாம், அப்போ -π to π வரும். அப்போ பைனா ஜீரோ ஆயிரும். -π போட்டால் +2π கிடைக்கும். கரெக்டா? -π போட்டால் என்ன கிடைக்கும்? +2π கிடைக்கும். கரெக்டா? +2π. அப்போ +2π கிடைக்கும் போது இங்கே என்ன ஆகும்? இந்த இடத்துல தானே, அப்போ 2π தானே கிடைக்கும். அப்போ 2π இந்த இடத்துல 4π ஆகும். கரெக்டுங்களா? அப்போ இங்கே என்னது, இங்கே -π தானே போடுவான். -πனா காஸ் ஆஃப் -π ப்ளஸ் π தான். அப்போ காஸ் ஆஃப் n/, தான் ரிசல்ட். காஸ் ஆஃப் n/யோட ரிசல்ட் என்ன? -1/n. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? -1/n வருது. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, 4 × -1/n. 4 × -1/n. சரியாமா? ஓகே. அப்போ என்ன பிஎன்? அப்போ பிஎன்னோட ரிசல்ட் இதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, தப்பாக இருப்போது. 1/π இன்டெக்ரல் -π to π - x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் என்ன வருது? nx. சைன் nx இன்ட்டு dx. சரியாமா? சொல்கிறாங்கண்ணே. அப்போ என்னாச்சு, u ஈக்குவல் டு π - x whole square. u dash equal to -2 into -2 into π minus x. u dash is equal to 2. u triple dash equal to u triple dash equal to 0. அதே மாதிரி v சொல்லுங்க. v into sin nx. v1 வந்து minus cos nx by n. 2 minus sin nx. minus sin nx by n square. And v3 minus plus ஆயிரும். plus cos nx by n3. கரெக்டாமா? Yes. அப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். வெளியே என்ன இருக்குது? 1/π சொல்கிறாங்கன்னு. π minus xt whole square minus cos nx by n minus ஆல்ரெடி இங்கே இருக்குது -2π minus x minus sin nx by n square. அடுத்து லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் இங்கே என்ன 2 இருக்குதா, 2 cos nx by n cube. இன்டர்வல் மாற்றி போட்டுருவோம்னா -π to π. இன்டர்வல் வந்து -π to π. நான் 0 to 5 போட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. -π to π. அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு 1/π அப்பர் லிமிட் π. அப்போ π minus π வந்து 0 ஆயிடுது. அப்பர் லிமிட் கேஸ் வந்து 0. சரிங்களா? அதே மாதிரி பைனாலும் இங்கே 0, -π போட்டாலும் இது 0 தான். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ லோயர் லிமிட் மட்டும் இதை அப்ளை பண்ணுங்க. லோயர் லிமிட் இங்கே என்ன ஆகும் அதை நம்ம பார்க்கணும். அப்போ லோயர் லிமிட் என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். π minus of minus plus π. அப்போ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2π ஹோல் ஸ்கொயர். 2π ஹோல் ஸ்கொயர். ஆல்ரெடி இந்த மைனஸும் அந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ காஸ் nπ கிடைக்கும். கரெக்டுங்களா? காஸ் n டிவைட் பை n. இதுதான் இந்த டைம் சிம்பிள். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கேஸ் சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இது டேரெக்டாக 0 ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு வந்து அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் கேஸ் போட போகிறோம். +2
என்ன கிடைக்கும்டா? cos n pi by n cube. அப்ப 2 இன்ட்டு காஸ் n பை பை Sir, n. already 2 போட்டோம் sir. ஓ சாரி, தேங்க்யூ. அப்போ லோயர் லிமிட் சொல்லுமா? மைனஸ் எகைன் Minus காஸ் n மைனஸ் n பை மைனஸ் n பைனாலும் எகைன் காஸ் n பை தான். cos pi. Thank அப்போ you. இது So, இந்த term ஜீரோ ஆயிடுச்சா? ஆமாம் சார், இந்த 2 term cancel ஆகிடும், 0 ஆகிடும். ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ லாஸ்ட் டைம் மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன ஆச்சுமா? 1 pi pi, 1 பை 4 pi square, 4 பை ஸ்கொயர் 4 pi square by cos n pi by n. அது மைனஸ் 1 பவர் n போட்டுக்கலாம். மைனஸ் 1 பவர். minus 1. அப்போ இதுதான் நம்மளுடைய பி 4 என் pi by n வரும் சார். ஓகே pi சார். by cancel. கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் பண்ணலாம். அப்போ பி என் ஈக்குவல் வந்து Pn is equal to 4 pi by n into minus 1 power n. இப்போ நம்ம ஃபோரியர் சீரிஸ் தான் போடுறோம். ஃபோரியர் சீரிஸ் என்ன ஆகும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட். ஏ நாட் என்ன? 8. 8னா 4 பை ஸ்கொயர் பை 3. 4 pi square by 3 sir. 4 pi square by 3 plus summation n varies from Summation n equal to 1 to infinity. cos nx வரும். a என்னோட வேல்யூ. a என்னோட வேல்யூனா 4 4 n ஸ்கொயர் 4 by n ஸ்கொயர் நினைக்கிறேன். 4 by n ஸ்கொயர் 4 by n ஸ்கொயர் மைனஸ் 1. So 4 into minus 1 power. கரெக்ட். 4 into minus 1 power n divided by n square. Plus இங்க என்னாச்சு? 4 pi is constant. அப்ப ஆமா சார். 4 pi இந்த summation into infinity minus 1 power n divided by n sin n. Cos sin nx. அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய நார்மல் ப்ராப்ளம். சரிங்களா? அப்ப இதே ப்ராப்ளம்